கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 6:7, மேத்யூ 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாரு? நீ சும்மா தேவையில்லாம திரும்ப திரும்ப நீ ஒரு வார்த்தையை ஜெபம் பண்ணாத. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி நான் அதிகமாக சொன்னேன்னா கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க. இவங்க யாருன்னு சொல்றாரு? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள்னா யாரு? முட்டாள். முட்டாள்னா யாரு? தேவனை அறியாதவன். ஏன்னா ஒரு முட்டாள் தன் இருதயத்தில் என்ன சொல்றான்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். நம்ம சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அப்போ இங்க என்ன சொல்றாரு? நீ ஒரு தேவன் இல்லை என்று சொல்றவனை போல சும்மா வீண் வார்த்தையை போட்டு நீ அளப்பாத. திரும்ப திரும்ப எதையாவது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காத. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்படி அதிக வசனம் சொன்னோன்னா கர்த்தர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி நீ பண்ணாத. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய ஜெபம் திரும்ப திரும்ப எதை நோக்கி கேட்கக்கூடியதாக இருக்கு? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா அஞ்ஞானிகள் என்ன ஆண்டவர் இருக்கிறான்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அவன் என்னத்தையோ சொல்கிறான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் சாலமன் சொல்லும் என்ன சொல்றாரு? தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. உங்கள் பிதாவாகிய தேவன்கிட்ட நீங்க பேசுறீங்க. அப்போ உங்க பிதாவாகிய தேவன்கிட்ட பேசும்போது என்னத்துக்கு தேவையில்லாம வீண் வார்த்தைகளை போட்டு நிறைய காரியங்களை சொல்லணும்? ஏன்னா உங்க பரமபிதா உங்களை அறிந்தவராக இருக்கிறார், நீங்க அவர் அறிந்தவராக இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய வார்த்தை சுருக்கமா இருந்தா போதுமே. உங்களுக்கு என்ன காரியம் சொல்லக்கூடியதா? ஏன்னா நாங்கள் இந்த ஜெபத்தை குறித்து நிறைய பிரசங்கம் சொல்லி கொடுத்துருக்கோம். தயவு செய்து அதை பற்றி தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். ஏன்னா ஜெபம் என்பது எவ்வளவு கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டுங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பரமண்டல ஜெபத்தை குறித்தே கிட்டத்தட்ட ஒரு 10 செய்திகள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, நம்மளுடைய வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் தயவு செய்து இதை பாருங்கள். ஏன்னா இந்த ஜெபம் என்பது சும்மா வெறும் வார்த்தைகள் ஜாலம் அல்ல, எனக்கு நல்லா பேச தெரியும் என்பதற்காக அல்ல. கர்த்தர் இருதயத்தை பார்க்கக்கூடியவர். அதனால நீங்க வீண் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி அதனால உங்க ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறது யாரு? ஒரு முட்டாள். அவன் யாரு? கர்த்தரை அறியாதவன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்க என்னத்துக்கு எதற்காக ஜெபிக்கிறோங்கிறத உணர்ந்தவர்களாய் ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் முன்னொரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே உள்ள ஒரு ஆங்கில சபைக்கு போயிருந்தேன். என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க போகும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண மாட்டோம், இந்த காரியங்கள் நடைபெறும், இந்த மாதிரி பாட்டு நடக்கும், அதுக்கப்புறம் இது நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு சகோதரி இந்த காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கை எடுத்து முடித்ததும் ஒரு இன்டர்செசரி ப்ரேயர் என்று சொல்லக்கூடியதாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிரசங்கம் பண்ணிவிட்டு நீங்கள் பெனடிக்ஷன் கொடுத்து முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லியாச்சு. இப்போ எனக்கு முன்னாடி நான் பேச போகிறதுக்கு முன்னாடி அந்த சகோதரி காணிக்கையை ஆசீர்வதித்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு என்னையை கூப்பிடணும். நான் அதுக்கப்புறம் போய் அவங்ககிட்ட அதுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்ணணும். அந்த சகோதரி கொடுக்கப்பட்ட நேரம் 2 நிமிஷம், எனக்கு கொடுக்கப்பட்டது 20 நிமிஷம். ஆனால் அந்த சகோதரி எவ்வளோ நேரம் தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? 17 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. எப்படி உலகத்தில் இருக்க எல்லா காரியத்துக்கும் அவங்களுக்கு அப்போ தான் முத மைக்கை கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் எனக்கு 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. நான் போய் சொன்னேன், இல்லை என்னால் முடியாது, அதனால் நான் 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ண போகிறேன், இருக்கிறவங்க இருங்க, போகிறவங்க போங்கன்னு சொல்லிட்டு பண்ணேன். யாரும் போகலை. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ஜெபம் பண்ணுறவங்க நீங்கள் என்ன நோக்கத்திற்காய் ஜெபம் பண்ணுறீங்க, எதற்காய் ஜெபம் பண்ணுறீங்கிற அறிஞ்சவங்களா இருக்கிறீங்களா? ஆனால் நிறைய பேர் என்னென்னா, நிறைய வார்த்தை சொன்னால் இல்லை மற்றவங்க பார்க்குற மாதிரி, அது என்னன்னு தெரியல, நிறைய பேர் இந்த ஜெபம் ஆரம்பித்தோடனே வார்த்தையே மாறிடும்.
உடனே அவங்க எதுகை மொகனையில் தான் பேசுவாங்க. வல்ல பிதாவே அதே இதே அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இல்லை இங்கிலீஷில் பண்ணாங்கன்னா உடனே கிங் ஜேம்ஸ்க்கு போடுவாங்க. தாய் ஓ தாய் தி தாவ் அப்படின்னு. ஏங்க, எப்போவுமே கர்த்தர்கிட்ட பேசி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எப்போதாவது கர்த்தர்கிட்ட பேசுகிறவன் தான் இப்படி பேசுவான். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்போதும் பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் பேச்சு சுருக்கமாகவும் இருக்கும், அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். அப்படி வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றையிலிருந்து எப்பொழுதும் உம்மோடு தொடர்பில் உள்ளவங்களா சுருக்கமாய் ஆண்டவரே எதை சொல்ல வேண்டுமோ அதை மாத்திரம் உம்மோடு பேசி உம்முடைய பதிலை பெற்றுக்கொண்டு உமக்கென்று வாழக்கூடிய சந்ததியாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.